கிடைச்ச வேலையை விட்டுட்டு பிடிச்ச வேலையை பார்க்கறதோட பார்ட் 35க்கு வந்துட்டோம். இன்றைக்கி கிடைச்ச வேலையும் இல்லை, பிடிச்ச வேலையும் இல்லை. ஈவெண்ட் முடிஞ்ச கையோட ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு வந்து பார்க்கிங்கில் போட்டுட்டு பஸ் ஏறியாச்சு. பஸ் எடுத்துகிட்டு இந்த ஒரு ஊர், இது என்ன ஊர்னு எனக்கு மறந்து போச்சு. நான் இங்கே தான் காலேஜ் படித்த ஒரு வருஷம். அந்த ஊரில் நிப்பாட்டினாங்க. நடுவில் இறங்கி கொஞ்சம் ஸ்ட்ரெச்செல்லாம் பண்ணிவிட்டு ஒரு வழியாக வந்து இறங்கியாச்சு. சேலமில் இறங்கிட்டோம். ஈவெண்ட் முடிஞ்ச கையோட கிளம்புனனால எதுவும் சாப்பிடல. சரியான பசி. பக்கத்தில் ஒரு பேக்கரியை போயிட்டு பிரெட் ஆம்லெட்னா அவன் உண்மையாலுமே ஆம்லெட் போட்டு மேலே பிரெட் வச்சு கொடுத்துட்டான். ரொம்ப மட்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்லன்னு சாப்பிட்டுட்டு சாப்பிட்ட கையோட நம்ம பாய்ஸ் வந்துட்டாங்க. காரில் ஏறியாச்சு. அடுத்த 2 நாளைக்கு இந்த 2 கார் தான். ஒன்று வந்துட்டு சிவிக் மேனுவல், இன்னொன்று வந்து வென்டோ ஆட்டோமேட்டிக். ரெண்டுமே 10 அல்லது 12 கிலோமீட்டர் மைலேஜ் தரும். இதை வச்சு ஒரு 1000 கிலோமீட்டர் ட்ரிப்பு போட்டிருக்காங்க. போயிட்டு கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் காரில் ஏறி தூங்கலாம், கொஞ்சம் நேரம் டயர்டாக இருக்குன்னு தூங்கிட்டேன். எந்திரிச்சு பார்த்தா விடிஞ்சிருச்சு. எல்லாம் என்னை விட்டுட்டு உள்ளே வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. காலைல எழுந்திரிச்சு அப்படியே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு காருக்கு செக்கப் பண்ண வேண்டியதெல்லாம் செக்கப் பண்ணிவிட்டு அப்படியே வண்டி எடுத்தாச்சு. போகிற வழியில் ஒரு அருமையான ஸ்பாட்டு நிப்பாட்டி கொஞ்சம் நேரம் திருப்பி கை கால்லாம் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு எல்லாம் கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு மறுபடியும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். சரி, இல்லை இது வரைக்கும் வண்டி ஓட்டினவங்களாம் ரெஸ்ட் எடுங்க, இனிமேல் நான் ஓட்டுறேன்னு சொல்லி நான் கொஞ்சம் நேரம் கார் எடுத்துட்டேன். அடுத்த கொஞ்சம் தூரம் நான் தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். அடுத்து கொஞ்சம் நேரத்துலேயே பசி எடுத்துருச்சு. சாப்பிட்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லி மைசூர் பக்கத்தில் வந்துட்டோம். மைசூரில் வந்தோடனே என்னடா ஃபேமஸ், இங்கே என்னடா சாப்பிட்லான்னு பார்த்தா மசால் தோசைன்னாங்க. மெனு கார்டை பார்த்தா ஒரு 15 வெரைட்டியில் மசால் தோசை வச்சுருக்காங்க. சரி, ஆளுக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி நான் கடைசியாக ஒரு பிடிச்ச மசால் தோசை ஒன்று ஆர்டர் பண்ணேன். இதுதான் அது, சீஸ் பொடி மசாலா தோசை. சூப்பராக இருந்துச்சு. காலங்காத்தால் ஒரு நல்ல ஃபீஸ்ட். சாப்பிட்டு முடிச்சுட்டு அண்ணன் தான் நம்ம ட்ரிப்புக்கு மொத்தத்துக்கும் பில்லு கலெக்ட் பண்ணி பே பண்ண போகிற ஆள். சலிக்காமல் பில்லு பே பண்ணிவிட்டு அங்கேருந்து வண்டி எடுத்தாச்சு. எடுத்து லொக்கேஷனுக்கும் வந்துட்டோம். ஒரு ரிசப்ஷன்லேருந்து ரூமுக்கு போகணுன்னா என்ன இருக்கும், ஒரு எலிவேட்டரோ ஸ்டேர்ஸோ ஒரு எஸ்கலேட்டரோ இருக்கும். ஆனால் நாங்கள் ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜிலேருந்து க்ராஸ் பண்ணி தான் ரூமுக்குள்ளேயே போனோம். இதுதான் நம்ம ரூமு. உள்ளே போனால் கீழே ஒரு ரூமு, ஒரு ஹாலு, ஒரு வாஷ்ரூமு, ஒரு சிட் அவுட் ஒன்று இருந்துச்சு. சிட் அவுட்டு கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. வெளியே அவ்வளோ பெரிய வியூ இல்லை. கீழே ஆனால் தண்ணி ஓடிட்டு இருந்துச்சு, பார்க்க நல்லா இருந்துச்சு. சரி, ஓகே, கிரவுண்ட் ஃப்ளோர் ஓகே, ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்க்கலான்னு சொல்லி ஃபஸ்ட் ஃப்ளோர் மேலே ஏறினோம். ஃபஸ்ட் ஃப்ளோர் மேலே ஏறினா பயங்கர வியூ. ஒரு பெரிய காட்டு, ஒரு கண்ணாடியோட செம்ம வியூ. இது சூப்பராக இருந்துச்சு. அடுத்த சண்டை இங்கே தான் நடக்கும், யார் இங்கே தூங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த சண்டைக்கெல்லாம் நைட்டு பார்த்துக்கலாம். இப்போ எல்லாம் பசி, சரியான பசி. சரி, சாப்பிட வெளியே போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம்.